அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாட்டில் 234 தொகுதிக்கு ஸ்க்ரூட்டினி நடந்துச்சு. அதில் எங்களுடைய அனைத்து வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா முதல் முறையாக எங்களுடைய கட்சியின் சார்பாக தேர்தலை சந்திக்கும் எங்களுடைய வேட்பாளர்கள் திமுகவுடைய பல சூழ்ச்சிகளுக்கு நடுவில், பல பிரச்சனைகளுக்கு நடுவில், ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வேட்பாளர்களுக்கு எல்லா இடத்துலையும் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. எந்த அதிமுகவுடைய வேட்பாளர் யாருக்கும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல, யாருக்கும் பண்ணல. எல்லா இடத்துலையும் எனக்கு உட்பட எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி திமுக அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க, எந்த காரணமும் இல்லாமல். ஏன்னா என்ன பெரும்பாலானத்தில் ஆர்வலாம் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி எங்களுடைய வழக்கறிஞர்களுடைய பெரும்பாலான எல்லா வழக்கறிஞர்களும் எங்களுடைய அனைத்து வேட்பாளர்களும் ஸ்க்ரூட்டினி ஆபீஸ்ல இருந்து நல்லபடியாக அனைத்து வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு சிம்பிள் விரைவில் அலர்ட் ஆகிடும். எல்லாருக்கும் எங்களுடைய விசில் சிம்பிள் அனைவருக்கும் அலர்ட் ஆகிடும். அடுத்ததா நாளைக்கு எங்களுடைய தலைவருடைய சுற்றுப்பயணம் திருநெல்வேலியில இருக்கு. ஸோ ரொம்ப கடுமையான போராட்டத்திற்கு பின்னர் அந்த அப்ரூவல் கிடைச்சிருக்கு. எல்லா இடத்துலயும் எங்களுடைய தலைவருடைய அப்ரூவலுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் வருது. இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் எங்களுடைய தலைவருக்கு நாங்க எப்பெல்லாம் அப்ரூவலுக்கு பண்றோமோ அதுக்கப்புறம் தொடர்ந்து சிஎம் உடைய ப்ரோக்ராம் இருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க தேதியை மாத்துங்கன்றாங்க. ஸோ இந்த கடுமையான போராட்டம் எல்லாம் எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனையாவே கொண்டு வராங்க. நிறைய இடத்துல அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். பல தேதிகளில் ஒவ்வொரு ஊர்களையும் அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அவங்களுடைய காவல்துறையிலேருந்து இல்ல சிஎம் ப்ரோக்ராம் இருக்கு, இல்ல இவருடைய ப்ரோக்ராம் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது சொல்லி எங்களுடைய தேதியை மாற்ற சொல்றாங்க. இப்போ புதுக்கோட்டையில் அது மாதிரி வந்திருக்கு, தருமபுரியில் அந்த மாதிரி வந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ அதனால அதையெல்லாம் கருத்தில் கொண்டு எங்களுடைய தலைவருடைய சுற்றுப்பயண திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுக்கிட்டே வருது. நாளைக்கு வெற்றிகரமாக எங்களுடைய தலைவருடைய சுற்றுப்பயணம் திருநெல்வேலியில நடைபெற இருக்கிறது. காலையில் எங்களுடைய தலைவர் வருகை புரிந்து அங்க நடைபெறும். ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா எங்களுடைய வேட்பாளருக்கு பெரிய சேலஞ்சு போலீஸோடைய அப்ரூவல், லோக்கல் போலீஸோடைய அப்ரூவல். ஏன்னா இன்னும் இப்ப மதுரையில பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடத்துல மூர்த்தியோடைய கண்ட்ரோல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல எங்களுக்கான அப்ரூவல்ஸ் எதுவும் கிடைக்கிறது இல்ல. டோர் டு டோர் கேம்பெயின் இது நிறைய தெரிஞ்சு செய்யறாங்களா இல்ல தெரியாம செய்யறாங்களான்னு தெரியல. டோர் டு டோர் கேம்பெயின் இப்ப பாத்தீங்கன்னா பூத் லெவல்ல இருக்கிற நிர்வாகிகள் டோருக்கு போய் டோர் கேம்பெயின் பண்ணுவாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க. சோ இதுக்கு நாங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷன்ட்டையும் பேசுறப்ப இதுக்கு அப்ரூவல் தேவையில்லை. ஏன்னா இதுக்கு அப்ரூவல் தேவையில்லை. ஏன்னா அந்தந்த சட்டமன்றத்துக்குள்ள அங்கங்க போய் அந்தந்த நிர்வாகிகள் பூத் நிர்வாகிகள் போய் டோர் கேம்பெயின்ல டோர்ல போய் அவங்க பூத் ஸ்லிப் போடுறதோ இல்ல டோர்ல போய் அவங்க ஒரு வாக்காளரை சந்திக்கிறத நடைமுறை ப்ராசஸ். சோ அதுக்கும் அப்ரூவல் வேணும்னு சொல்லி எல்லா இடத்துலயும் அழுத்தம் கொடுக்கப்படுது. நிறைய இடத்துல கேஸ் ஃபைல் பண்ணப்படுது. சோ இதையும் நாங்க எல்லாருக்கும் ஒரு அறிவுறுத்தல் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க எலெக்ஷன் கமிஷன்ட்டையும் நாங்க சொல்லியிருக்கோம். சோ நிறைய இடத்துல எங்களுடைய நிர்வாகிகளுடைய மூவ்மெண்டே தடைப்படுது. இப்ப நேத்துலாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்ப மதுரையில எங்களுடைய பிரச்சாரத்துக்கான கூட்டம் நாங்க அப்ளை பண்ணிருந்தோம். கடைசி நேரத்துல சிந்தாமணியில ரத்து செய்யப்பட்டது. ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி நாங்க அப்ளை பண்ணுவோம், ரத்து செய்யப்படும். திரும்ப அதுக்கப்புறம் 48 மணி நேரத்துக்கு அப்புறம் பண்ணணும். சோ திரும்ப கேன்சல் ஆகும். சோ இது எல்லா இடத்துலயும் நடக்குது. எல்லா வேட்பாளர்களும் நாங்க பேசுறப்ப நாங்க அப்ளை பண்றோம், கிடைக்கல. இப்ப எங்களுக்கு கிட்டத்தட்ட 3 ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு நாங்க எங்களுடைய பிரச்சார கூட்டங்கள். அதனாலதான் நாங்க தெருமுனை கூட்டங்களா நாங்க ஒவ்வொரு இடத்துல டோர் கேம்பெயினா போய் பகல் நேரங்களில் சந்திச்சு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பட் இது மத்தவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதிமுகவோ சரி திமுகவோ சரி இந்த பிரச்சனை இல்லை. பட் எங்களுக்கு மட்டும் எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா பொதுமக்களும் இதை தெரிஞ்சு கொள்ளணும். இது எல்லாத்தையும் முறியடிச்சு கண்டிப்பாக இந்த தேர்தல் அடுத்த 15-16 நாள் இருக்கு. சிறப்பாக அனைவரும் எங்களுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்து இந்த 23ஆம் தேதி வாக்கு செலுத்தும் வரை பொதுமக்கள் அனைவரும் நடக்கும் விஷயங்களை தெரிந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா தலைவர் விஜய் மதுரைக்கு இல்ல நான் தான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். நாங்க அப்ரூவல் ஆனா தான் நான் டேட் சொல்ல முடியும். அப்ப நான் டேட் சொல்லிட்டேன்னா அப்புறம் அது அப்ரூவல் இல்லாம நான் டேட் சொல்லிட்டேன்னா அது சரியாக இருக்காது. நாங்கள் அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். அது அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் தான் நாங்க எல்லா அனௌன்ஸ்மெண்ட்ஸையும் ப்ராப்பரா பண்றோம். இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் அப்ரூவல் கிடைச்சு அது இதுல போலீஸ்ல இருந்து அப்ரூவல் கிடைச்ச வந்த பிறகுதான் நாங்க டேட் அனௌன்ஸ் பண்ண முடியும். சோ நிறைய இடத்துல நாங்க திட்டமிட்டு அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். இப்போதைக்கு 2 இடத்துல டிஸ்பியூட் வந்திருக்கு. அதாவது புதுக்கோட்டையிலும் சரி தருமபுரியிலும் டிஸ்பியூட் வந்திருக்கு. போலீஸ்ல வேற தேதி மாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. 15 நாட்கள் நாங்க எத்தனை இடத்துல தேதி மாத்திட்டு இருக்க முடியும்? சோ இந்த மாதிரியான டிஸ்பியூட்ஸ் எல்லா இடத்துலயும் வந்துட்டே இருக்கு. சோ இதெல்லாம் ரொம்ப க்ளோஸ்ல சொல்றாங்க. இப்ப 4 கழிச்சு நாங்க தேதி அப்ளை பண்ணிருப்போம். 4 கழிச்சுன்னு வச்சுக்கோங்க. 2 நாளுக்கு முன்னாடியோ ஒரு அப்ளை பண்ண ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. நாங்க அப்ளை பண்ணி முதல் நாள் இப்ப எங்களுடைய பிரச்சாரம் நேற்று ரத்து எங்களுக்கு காலையில தான் தெரியும். இப்ப காலையில நேற்று சிந்தாமணி ஏரியா ஃபுல்லா நாங்க பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்தோம். சோ எங்களுக்கு காலையில தெரியும் உங்களுடைய இதுக்கு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு. அப்ப நாங்க அடுத்து என்ன பண்ண முடியும்? சோ அதனால இது எல்லாத்தையும் நாங்க ரைஸ் பண்ணிட்டே இருக்கோம். கண்டிப்பா இதேதான் முடிவானா கண்டிப்பா நாங்க தெரியும். எடப்பாடி
இல்ல அது அக்செப்ட் ஆயிடுச்சு. இல்ல வேட்பாளர்கள் எல்லாரும் கண்டிப்பா வந்து ஸ்க்ரூட்டினி ஆபீஸ் போகணும் இல்ல, அவங்களுடைய முகவரோ இல்ல அவங்கள ப்ரொபோஸ் பண்ணவங்களோ இல்ல அவங்க ஆத்தரைஸ் பர்சனோ போலாம். அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அவங்க ஆத்தரைஸ் பண்ண பர்சன் இருப்பாங்க. கேம்பெயின்ல இருந்திருப்பாங்க. சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னா எல்லா பெரும்பாலான வேட்பாளர்கள் கேம்பெயின்ல இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட அப்போ போன் பண்ணிட்டு இருந்தா இருக்கும். பட் எல்லா இடத்துலயும் அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ், நீங்க முகவரோ இல்ல அவங்க அப்ளை பண்ண அந்த இது பண்ண சீஃப் ஏஜென்ட்டோ இல்ல வேற ப்ரொபோசரோ இல்ல அவங்க யாராவது ரெப்ரஸன்டேட்டிவ் ஆத்தரைஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் போலாம். சோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போயிருக்காங்க. இருந்தாங்க, எல்லாருக்குமே இருந்தாங்க. இல்ல எல்லாருமே இருந்தாங்க. அது தவறான இன்ஃபர்மேஷன். எல்லாருக்குமே எல்லாருடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் இல்ல எல்லா இடத்துலயும் நாங்க திரும்பவும் செக் பண்ணிட்டோம். கும்பகோணத்திலயும் காலையில அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்துச்சு. அப்புறம் செக் பண்ணிட்டோம், அது அக்செப்டன்ட் ஆயிடுச்சு. அக்செப்டன்ட் ஆச்சுன்னா அவர் வெளியே வந்திருக்காரு. சோ அதுல நிறைய இஷ்யூஸ் இருக்கு. சோ அது எல்லாமே கரெக்டா பிரசன்ட்லாம் இல்ல எல்லாருக்குமே கிளாரிஃபை பண்ணி முடிச்சாச்சு. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அதுக்கு அவங்களுடைய மாற்று வேட்பாளர் அக்செப்ட் ஆயிடுச்சு. மத்த எல்லாருமே இஷ்யூ. சார் நிறைய இடங்கள்ல ஏற்கனவே ஓசூர் அப்புறம் மற்றொரு இடத்துல வந்து வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கு. இப்போ மதுரையில தெற்கு தொகுதியிலுமே வந்து அறிவித்த வேட்பாளர் ஒருவர் நேற்று வந்து 2 நாட்கள் முன்பு அந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்காரு. வேட்பாளர் மாற்றுறதுக்கு கடைசி நேரங்கள் என்ன காரணம் சார்? வேற அழுத்தமா இல்ல? அழுத்தம்லாம் இல்ல. சரி, எல்லா கட்சியிலயும் நடக்கிறதா. எல்லா கட்சியிலயும் பல பேர் 20 பேர் அறிவிச்சுட்டு வந்து அதுல 3 பேரை மாத்திட்டு இருக்காங்க மத்த கட்சியில. சோ அதுல 234 பேரையும் ஒரே நாள்ல அறிவிச்சிருக்காங்க தலைவர். சோ அதுல ஒரு சில இடங்கள்ல ஆப்டா இல்லைன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கும். சோ அந்த மாதிரி நடந்த சேஞ்சஸ் தான். ஒரு 234 நாங்க சேஞ்ச் பண்ணது 1-2னா அது ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லை. இல்ல நீங்க எல்லாம் பாத்துட்டு இருப்பீங்க. நாங்க எங்களுடைய பிரச்சாரமோ மத்த விஷயமோ எப்படி இருக்குன்னு களத்துல பாத்துட்டு இருப்பீங்க. எல்லாமே வந்து இப்ப இன்னைக்கு பொதுமக்கள் மதுரை முழுவதும் பெருமளவுல சிறப்பான ஆதரவு இருக்கு. தலைவருக்குன்னு ஒரு தனியான ஒரு ஆதரவு இருக்கு. அவருக்கான வாக்குகள் வந்து நாங்க சொன்ன மாதிரி 40% முன்னாடி சொன்னமே அதே மாதிரியான வாக்குகள் தெளிவா எல்லா இடத்துலயும் இருக்குது. சோ அதனால அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. எலெக்ஷன் வந்து இது வித்தியாசமான எலெக்ஷனா இருக்கும். அதுல எந்த தொகுதி இருக்கு, எத்தனை சீட் அடிப்பீங்க? இல்ல 10 தொகுதியிலயும் ஒரே மாதிரியா தான் எங்களுக்கு இருக்கு. நான் வந்து இந்த தொகுதியில வீக்கா இருக்கு இல்ல இந்த தொகுதியில நீங்க உங்களோட இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில சரியா இல்ல சரியா இருக்குன்னா இல்ல, எல்லா தொகுதியிலும் எங்களுக்கு ஒரே மாதிரியான வாக்குகள் ஒரே மாதிரி தான் இருக்கு. எங்களுடைய பிரச்சாரத்தையும் வேட்பாளர்கள் எப்படி செய்ய முடியுமோ மேக்ஸிமம் எல்லாரும் போய் கவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பொதுமக்களுக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு, இவங்களுடைய பிரச்சாரத்துக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதுல ஒன்னும் இல்ல. எல்லா தொகுதியிலும் இதே மாதிரி தான். நாங்க சென்னை உட்பட எல்லா தொகுதியிலும் எங்களுக்கு ஒரே மாதிரியான வாக்கு சதவீதம் தான் இருக்கு. சொத்துக்கள் முறையா சமர்ப்பிக்கல அப்படின்னு சொல்லி உங்க மனுவுக்கு வந்து ஆட்சேபம் இல்ல அது இவங்க தான் அப்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க. ஷேர் டீடைல்ஸ் அது இருக்கு. அது தெரியாமல் அதை சரியா பார்க்காமல் எனக்கு ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லிருக்காங்க. பட் எல்லாமே தெளிவா நாங்க குறிப்பிட்டிருந்தோம். அதை எடுத்து சொன்ன பிறகு அந்த அப்ஜெக்ஷனை வித்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க. நடராஜ் நடிச்ச படம் TN 2026 அதை பத்தி எனக்கு எந்த நாலேஜும் இல்ல. அதை பத்தி எந்த நாலேஜும் இல்ல. நம்ம வேற ஏதாவது பொலிட்டிக்கல் இருந்தா ரிப்பீட்டடா வந்து டிவிக்கு லீடரோட விஜய் கேம்பெயின்ல தொண்டர்கள் பின்னாடி தொடர்றது, அதனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகுறது வந்து ரிப்பீட்டடா தான் இருக்கு. இனி நெக்ஸ்ட் வர மேபி அதனால கூட இல்ல நாம வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கலாம். இல்ல நாங்க வந்து தெளிவா சொல்லிட்டோம். ரோட்ல நடக்கிற கேம்பெயின்ஸ் போலீஸ் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. திருச்சியில அதை ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. திருச்சியில நடந்த கேம்பெயின்ல யாருமே பின்தொடர விடாமல் கரெக்டா ஒரு அந்த தலைவருடைய கேம்பெயின் வெஹிக்கிள் அந்த வெஹிக்கிள் போன உடனே பின்னாடி ரோ போட்டு வந்த வெஹிக்கிள்ல வந்த இருசக்கர வாகனங்களை முறையா தடுத்து நிப்பாட்டியிருந்தாங்க. சோ அதை கரெக்டா பண்ணியிருந்தாங்க. சோ அது மாதிரி எல்லா இடத்துலயும் போலீஸ் தான் பண்ண முடியும். இப்ப நாங்க போய் ரோட்ல நின்று கயிறு போட்டு தடுப்பு ஏற்படுத்த முடியுமா? அதை இப்ப நீங்க இருக்கீங்க பத்திரிகையாளர், நான் போய் நிப்பாட்டினா நீங்க நிப்பீங்களா? நிக்க மாட்டீங்க. சோ அது போலீஸ் தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் அது கண்ட்ரோல். பொது இடங்கள்ல பொதுவான சாலைகள்ல யாரு கண்ட்ரோல் பண்ண முடியும்? அங்க அதிகாரத்தில் இருக்கிற காவல்துறை தான் பண்ண முடியும். இதுக்கு தான் நம்ம அப்ரூவல் கேட்கறது. இந்த இடத்துல வர போறோம்னு சொல்லி நம்ம 3 வண்டி மட்டும் தான் எங்களுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க லிஸ்ட் கொடுத்துருவோம். இந்த வண்டிகள் தவிர வேற எதையும் நீங்க அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவோம். சோ அது அவங்க தான் தடுத்து நிறுத்த முடியும். சொல்ல நாங்க தடுத்து நிறுத்தவே முடியாது. பிரதான கட்சி எதிர்கட்சி அதிமுக, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லி விஜய் சொல்றது வந்து அறியாமை. யார் சொன்னா? பாவம் அவரு. நீங்க அவரே வந்து அவருடைய சீட்டுக்கு எடப்பாடியில் அவருக்கு சீட்டு வாங்குறதுக்கே போய் டெல்லியில போய் விருப்ப மனு கொடுத்துட்டு வந்ததா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அதிமுகன்ற கட்சி எந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். 2024 தேர்தல் வரை அவங்களுக்கான ஒரு தனித்துவம் இருக்கிறதாக எல்லாரும் கொஞ்சம் உணர்ந்தோம். ஆனா அதுக்கப்புறம் என்னைக்கு அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்களோ, என்னைக்கு அவங்க வந்து டெல்லிக்கு தேடி போனாங்களோ, அங்க இருக்கிற தொண்டர்களே அவங்க கூட இல்ல. அதிமுகவுடைய தொண்டர்களே அவங்க கூட இல்ல. அதிமுகவுடைய சப்போர்ட்டர்ஸ் யாருமே வந்து இன்னைக்கு 1% கூட இந்த கட்சி மேல நம்பிக்கை இல்ல. இது வரைக்கும் அவங்க எவ்வளவோ வந்து வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. யாராவது அது என்னன்னா கவனிச்சாங்களா?
அவர்கள் வந்து 20 தொகுதி 10 தொகுதி ஜெயித்தாலே பெரிய விஷயம்ன்றதான் இன்னைக்கு மக்களுடைய கணக்காகவே இருக்கு. எல்லா இடத்துலயும் 3வது இடங்கள் நாங்க பாக்குற இடத்துல. இப்ப நேத்துலாம் வந்து என்னுடைய பிரச்சாரத்துல ஒரு அதிமுகவுடைய தொண்டர் பேசினதை நான் பதிவு பண்ணியிருந்தேன். எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாங்க, இப்படி இருந்த ஒரு கட்சியை இப்படி கொண்டு போய் டெல்லியில அடமானம் வச்சுட்டாங்கன்னு தான் பேசுறாங்க. சோ இவங்க எல்லாம் வந்து பேசுறதுக்கான அருகதையே இல்ல. அம்மா காப்பாத்தின ஒரு கட்சி, புரட்சித் தலைவர் உருவாக்கின ஒரு கட்சியை வந்து இன்னைக்கு மொத்தமா போய் டெல்லியில அடமானம் வச்சு, இதுக்கு முன்னாடி யாராவது ஒரு பொதுச் செயலாளர், அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. அந்த பொதுச் செயலாளர் 10 தடவை 15 தடவை டெல்லி கூப்பிட்ட உடனே அடுத்த பிளைட் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடினதை பாத்திருக்கீங்களா? இப்படி ஓடுறவரை போய் அவரை காப்பாத்திட்டு போராடிட்டு இருக்கிறார். அவர் வந்து எங்களை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அது வந்து என்னைக்கும் இன்னைக்கு தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியும் சரி அதிமுகவும் சரி தூக்கி ஓரமா வச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அந்த கட்சிக்கு தமிழக பிளாட்ஃபார்ம்ல, அதுவும் பொலிட்டிக்கல் அரசியல் பிளாட்ஃபார்ம்ல இடமே கிடையாது. என்னைக்கும் பிரதான கட்சி இன்னைக்கு தனிப்பெரும்பான்மையோடு இருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். பல கூட்டணிகள் 40-50 கூட்டணியோடு இருக்கிற திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி, வேற எதுவும். senior leaders or former ministers வந்து அக்ரி பண்ணிக்க மாட்டாங்க. in between the DMK இல்ல, அவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரியும், அவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியும். எல்லாருக்கும் அந்த பதட்டத்துல தான் இருக்காங்க. இப்ப உறுதியா சொல்லுங்க, இப்ப இருக்கிற அமைச்சர்கள்ட்ட இப்ப அவங்க எத்தனை பேர் வெற்றி பெறும் நம்பிக்கையில இருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு ஆனா வெளியில சொல்றது அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா அவங்களுக்கு உண்மையான நிலவரம் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் இதுக்கு கடைசி வரை தமிழக வெற்றி கழகம் வர வேண்டும், கூட்டணி சேர வேண்டும் எல்லாரும் எல்லா பிரஸ் மீட்லயும் சொல்லிட்டு. நாங்க என்னைக்கா சொன்னோமா நாங்க யாரு கூட கூட்டணி போறோம்னு சொல்லிட்டு நாங்க பேசவே இல்லை. நாங்க அதுல நிலையான இருந்தோம். இல்ல நாங்க யாருடமும் எங்களோட கூட்டணி வைக்கணும்னு எல்லாருமே இல்ல எங்களோட கூட்டணி வைக்கணும். நாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திரு சீமான் அவர்கள் சொன்னார்ல, தம்பி வரப்போறாருன்னு. எல்லாரும் எங்களுடன் கூட்டணி வைக்க வேண்டும் விரும்பினார்கள். ஆனால் நாங்கள் என்ன மாதிரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் முடிவெடுத்தார். எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது நினைச்சார். எந்தாவது ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி இவர்கள் 2 பேருக்கும் மாற்றாதான் நம்ம வர்றோம். இவர்கள் 2 பேரும் கூட போய் நம்ம கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்னைக்கும் கிடையாது. இன்னொன்னு, என்னைக்கு வந்து ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியோட இல்லன்னு சொல்லிட்டோமோ அதுல இருந்து எந்த இடத்துலயும் மாறல. எவ்வளவோ இடத்துல வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் என்ன வந்தாலும் இதுவரை காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் தான். இன்னைக்கு மம்தா சொல்லியிருக்காங்க, என்னது திமுகவுடைய திரு ஸ்டாலின் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் மறைமுக உறவுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மை. மம்தா பானர்ஜி நீங்க சொல்லியிருக்காங்க. சார் இது வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? இதுதான் அவங்களுக்கு அவங்க என்ன பார்த்தாங்களோ, அவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்களோ அதை வந்து இன்னைக்கு வந்து அவங்க தெளிவா பதிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்க ஒரு நடைமுறை நடக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால சிஎம் இருக்காரு, டெல்லியில் இருக்காரு. டெல்லியில் இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால தூக்கி உள்ள வைக்க தெரிஞ்ச பிஜேபிக்கு இங்க இருக்கிற அமைச்சர்கள் மேல எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு. லெட்டர் மட்டும் எழுதிட்டு இருக்காங்க டிஜிபிக்கு, சிஎம்க்கு கூட எழுதல, டிஜிபிக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள இவ்வளவு இல்ல எத்தனை பேர் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்கு, எத்தனை குற்றச்சாட்டுகள் அப்படியே இருக்கு, டாஸ்மார்க் கேஸ்கள் அப்படியே இருக்கு. திரு கே நேரு அவர்கள் கேஸ் இருக்கு. டாஸ்மார்க் கேஸ்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா அவருடைய மகன் வரைக்கும் அனைவரும் மேலதான் எல்லாரும் மேலேயும் உதயநிதி ஆபீஸ் வரைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி வந்துச்சு. ஏன் பாத்துட்டு இருக்காங்க? எதுவுமே 1% கூட தொடர்பு இல்லாத இப்ப விடுதலை செய்யப்பட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆனா அவரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு திமுக ஒருத்தரை கூட கிட்டே நெருங்க முடியல. அப்புறம் இவர்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு உறவு இருக்குன்னு தான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அவ்வளவு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு இவங்க 2 பேருக்குன்றதை இன்னைக்கு மம்தா பானர்ஜி அவங்க கூட்டணியில, இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒரு முக்கியமான தலைவர், இன்னைக்கு அக்ரஸிவா எடுத்து போராடிட்டு இருக்கிறவங்க, பிஜேபி எடுத்து போராடிட்டு இருக்கிற மம்தா பானர்ஜி சொல்லிருக்காங்கன்னா இதுக்கு கண்டிப்பா திரு ஸ்டாலின் அவர்கள் இதை தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் மறைமுக கூட்டணி இருக்காங்க. அதிமுக நேரடியாவே அடிமையா இருக்கு. அவ்வளவுதான் இதுல புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா இதுல எந்த இதுவும் இல்ல. இது தமிழ்நாட்டுல திரு மோடி வர்றப்ப எத்தனை தடவை போய் அப்செக்ட் பண்ணாரு? சிஎம் ஸ்டாலின் வந்து எத்தனை தடவை நீங்க தமிழ்நாட்டுல மோடி வர்றப்போ போய் அப்செக்ட் பண்ணாரு? எப்பயுமே இல்லையா? வர்றப்ப பூரா பட்டு வேட்டி பட்டு சட்டை குடும்பத்தோட போய் காலில் விழுந்து வணக்கம் போட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போய் கடைசி வரை முகம் சுளிக்காமல் விருந்தோம்பல் செஞ்சுதான் அனுப்பிச்சிருந்தாரு. ஏதாவது ஒரு நாளாவது இல்லங்க தமிழக மக்களுடைய கோரிக்கைன்னு ஏதாவது பேசிருக்காரா? அவர் போன பிறகு கவர்னரை திட்டுவார். இப்ப கவர்னர் மாத்திட்டாங்க. இப்ப என்ன செய்வாராம்? 4 வருஷம் 5 வருஷம் அவங்களுடைய அரசியல் மொத்த அரசியலும் கவர்னரை எதிர்த்து மட்டும்தான். கெட் அவுட் ரவின்ற ஒரு பேனர் வச்சு தான் ஓட்டினாங்க. ஏதோ பெரிய ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க. அப்பயே சொன்னோம், கவர்னர் எதிர்த்து நீங்க பேசக்கூடாது, அவரை ஆபரேட் பண்ற மோடி எதிர்த்து பேசணும். மோடி எதிர்த்து எங்க பேசுனீங்க? பேசல. அமித்ஷா எதிர்த்து பேசுனீங்களா? பேசல. எப்ப பார்த்தாலும் கவர்னர் பேசுனீங்க. இப்ப கவர்னரை மாத்திட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க? நீங்க யாரை பேசணும் பேசாமல் நீங்களாக ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி நீங்களா அவர் தான் வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் பிம்பம் மாதிரி ஒரு கவர்னரை ஒரு கவர்னரை கிரியேட் பண்ணி அதை நீங்க பேசிட்டே இருந்தீங்க. இப்ப அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கல்ல, திரு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கல்ல. இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யணும் பாருங்க. இப்பதான் வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளுக்காக மட்டும் வெளியில ஒரு நாடகத்தை போட்டுக்கொண்டு
வெளியில வந்து எல்லாம் நடிச்சுக்கிட்டு உள்ள வந்து மிகப்பெரிய நல்ல உறவில் இருக்காங்க. அவங்களுக்கும் பிஜேபிக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நேரடியாக அவங்களுடைய ஒரு ஒன் ஆஃப் த கட்சியோடைய பாரதிய ஜனதா கட்சியோட பிரிவு, ஒரு அணி பிரிவு மாதிரி இன்னைக்கு அதிமுக மாறிடுச்சு. அதனால நாங்க ஒரு ஆள் தான் வந்து இன்னைக்கு மக்களுக்காக தெளிவா போராடிட்டு இருக்கோம். எந்த மார்க்கம் இருக்கு. ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க? பியூஷ் கோயல் உட்பட பியூஷ் கோயல் என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னா, தாவேகா வந்து திமுகவால உருவாக்கி அனுப்பப்பட்டது, இந்த கேமை வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகேவா உருவாக்கி. பியூஷ் கோயலுக்குலாம் என்னங்க தமிழ்நாட்டை பத்தி தெரியும்? தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. நேற்று பாத்தீங்கன்னா மதுரையில மகாராஷ்டிரா சிஎம் கூட்டு வந்து மனு தாக்கல் பண்றாங்க. மகாராஷ்டிரா சிஎம்க்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு புரியல. நேற்று வர்றப்ப நான் பார்த்தோம், என்னன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய புரோட்டோகால்னா மகாராஷ்டிரா சிஎம். அப்ப மகாராஷ்டிரால ஏதாவது வேட்புமனு தாக்கல் பண்ணணும்னா தமிழ்நாட்டுல இருந்து யாராவது கூட்டு போவீங்களா? பிஜேபியில் இருக்கிற தலைவர்களுக்கு இன்னும் தமிழ்நாட்டுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, தமிழக மக்களுடைய அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப புது அரசியலா இருக்கு. மகாராஷ்டிரா சிஎம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் பண்றதோட அரசியல் அதோடைய நோக்கம் என்னன்னே புரியல. அதுக்கும் இங்கேயும் என்ன சம்பந்தம்? மதுரை தெற்கு இருக்க மக்களுக்கு மகாராஷ்டிரா சிஎம்னா யாரும் தெரியுமா? அங்க போறவங்க எல்லாம் சொல்றாங்க யாரோ நார்த் இந்தியால இருந்து கூட்டு வந்து மனு தாக்கல் பண்ணிட்டு போறாங்கன்றாங்க. என்ன சம்பந்தம் இருக்கு? தமிழ்நாட்டிற்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறது தான் நாங்க இங்க வந்து இது பண்றோம். பியூஷ் கோயலுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பியூஷ் கோயலுக்கு தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும்? பியூஷ் கோயல் வந்து நார்த் இந்தியாவில் வேணா வியாபாரியா இருக்கலாம். தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுக்கு பியூஷ் கோயலுக்கு எந்த அருகே இருக்காது. அதை வேணா வந்து அதிமுக அமைச்சர்களும் அவர் பின்னாடி நின்றுட்டு கையை கட்டிட்டு பியூஷ் கோயலுக்கு வேணா இருக்கலாம். நாங்கள்லாம் அப்படி இருக்க மாட்டோம். பியூஷ் கோயல் தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. பியூஷ் கோயல் தமிழ்நாட்டை பத்தி எதுவும் பேசக்கூடாது. எதை பத்தியும் தமிழ்நாடு அரசியலை பத்தியும் தமிழ்நாடு எந்த கூட்டணி வைக்கணும், எது பண்ணணும் பியூஷ் கோயல் தான் தீர்மானிக்கிறார். அதிமுக வழி நடக்கிறதே பியூஷ் கோயல் தான். இதனாலதான் இன்னைக்கு அதிமுக வந்து இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போனது. பியூஷ் கோயல் வந்து இங்க அதிமுக வழிநடத்த ஆரம்பிச்ச போறலாம். யார் எந்த கூட்டணி வைக்கணும், யாரோட கூட்டணி வைக்கணும் பண்றதே பியூஷ் கோயல் தான். சோ இது எல்லாம் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல அதிமுக கொண்டு போய் முடிச்சது எல்லாம் காரணம். நாங்கள் என்னைக்குமே வந்து எல்லா மக்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறோம், என்னைக்குமே மக்களுக்காக மட்டும்தான் இருப்போம். எந்த இடத்துல எங்களுடைய தலைவர் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டார். ரொம்ப தெளிவான அரசியல் நோக்கம் இதில் இருக்கும். அதை தான் மக்களும் எங்கிட்ட விரும்புறாங்க. நாங்க எங்கேயும் எங்களுடைய தலைவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார். எந்த விதத்திலையும் மக்களுக்காக மட்டுமே எங்களுடைய செயல்பாடு இருக்கும். எவ்வளவு பிரச்சனை எது வந்தாலும் மக்களை மட்டுமே நோக்கி எங்களுடைய செயல்பாடு இருக்கும். இவர்கள் மாதிரி மறைமுக கூட்டணியும் கிடையாது, நேரடியாக அதிமுக மாதிரி போய் காலில் விழுகிற எதுவும் கிடையாது. நாங்கள் தெளிவாக எந்த இடத்திலும் நிதானமாக மக்களுக்காக மட்டும் நேரடியாக செயல்படுறோம். மாற்றுக்கிறது பெரிய கட்சியோட அலையன்ஸ் தான் உங்களுக்கு சிக்கல் அப்படின்னு சொல்றீங்க, சமரசம் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னா வேற யாருமே சின்ன கட்சிகள் இல்ல, அப்படி இல்ல. என்னன்னா நாங்கள் புதிதாக இப்ப முதல் தேர்தல் எங்களுடைய தேர்தல். சோ முதல் தேர்தலில் நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடுகளோடு நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். சோ இதுல யாரு ஒத்து வந்தார்களோ, இதுல யாரு சரியாக வந்தாலும் அவங்களோட சேர்ந்து பயணிக்கலாம். சோ அது இல்லாமல் நாங்களும் ஒரு ஊழல் கட்சியோட சேர்ந்து, நாங்களும் ஒரு ஊழல்வாதிகளோட சேர்ந்து, இல்ல நாங்களும் எங்களுக்கு இன்னைக்கு மத சார்ந்த கட்சிகளோட சேர்ந்து, எங்களுக்கு கொள்கைக்கு எதிரான கட்சிகளோட சேர்ந்து நாங்கள் பயணிக்க முடியாது. சோ இதுல யாரெல்லாம் எங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு முடிவு பண்றாங்களோ, சோ அவங்க எங்களுடைய பயணத்திலையும் அவங்க வந்து ஒன்று போகணும். சோ அப்பதான் நம்ம பயணிக்க முடியும். நாங்களும் போய் இன்னைக்கு வந்து ஒரு 40-50 சீட்டை வாங்கிட்டு, ஒரு 10 அமைச்சரை வாங்கிட்டு அப்படியே ஒரு 5 வருஷம் லைஃபை ஜாலியா செட்டில் பண்ணலாம் இங்க யாரும் இல்ல. ஒரு 60 சீட்டு 70 சீட்டு வாங்கிட்டு, ஒரு 10 அமைச்சரை வாங்கிட்டு, ஒரு 4-5 வாரியத்தை வாங்கிட்டு அப்படியே ஜாலியா ஒரு 5 வருஷம் எல்லாரும் ஒரு கார்ல சுத்துறதுக்குலாம் இங்க யாரும் வரல. தெளிவா மக்களுக்கான மாற்றத்தை கொடுக்கணும்னு வந்திருக்கோம். அதுல எல்லாருமே தெளிவா இருக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மக்கள்கிட்ட நேரடியாக இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி நாங்க சந்திக்க நினைக்கிறோம். எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம்? இவ்வளவு அப்ரூவல் பிரச்சனை இருக்கு, போலீஸ் இஷ்யூ இருக்கு. சீமான் பிரச்சாரம் பண்றாரு, அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்றாரு. திமுகவுடைய காவல்துறை யாரு இல்ல என்ன பிரச்சனைனா எங்களுக்கு மட்டும் தாங்க 40% இருக்கு. சீமானுக்கு இருக்கிற 2%. சீமான் தான் சொல்றாரு நான் அரசியல் இல்ல அவருக்கான போன தடவை வாக்களிச்சது பெரும்பாலும் நீங்க வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பாதி பேர் அங்க வாக்களிச்சனால அவருக்கு 8% வந்துச்சு. அவர் என்னைக்குமே வந்து 2% மேல போகாது. இந்த தடவை அவர் எப்பயுமே அவருக்கே தெரியுமே நான் ஜெயிக்கவே மாட்டேன், நான் அரசியல்ல ஜெயிக்கவே மாட்டேன், ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. கட்சியில ஜெயிக்கவே மாட்டேன்னு சொல்லி சும்மா போய் ஒரு யூடியூபர் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சா போய் பேசிட்டு இருக்காரு. அவரை நீங்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எங்களுக்கு மட்டும் தான் 40% மேல மக்கள் வாக்குகள் இருக்கு. எங்கனாலதான் திமுகவுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு. அதனாலதான் எங்களுக்கு பிரச்சனை பண்றாங்க. மத்தபடி அதிமுகனால அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா? அதிமுகனால அவங்களுக்கு சாதகம் தான் இருக்கு. அதிமுக நல்ல 2 கட்சிகள் இருக்கப்ப அவங்க 40 சீட்டுகளை ஜெயிக்க முடிஞ்சது போன தேர்தலில். அதிமுக இருக்கிறது திமுகவுக்கு பலமே தவிர நாங்க இருக்கிறது மட்டும்தான் திமுகவுக்கு பிரச்சனை. கொள்கை கோட்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி எந்த வித கூட்டணி இல்ல, எந்த கட்சிகள் இல்லைன்றீங்க. இப்ப வருங்காலத்துல இப்ப திமுக அதிமுக கூட்டணி இருக்க எந்த கட்சிகளும் உங்களோட கூட்டணி இருக்காதுன்னு நாங்க எடுத்துக்கலாம்.
இல்ல அப்படி இல்ல. என்னன்னா அதுலயும் ஒரு சில கட்சிகள் எங்களோட சேர்ந்து வரணும்னு பயணிச்சால் அது அந்த நேரத்துல தான் பரிசீலிக்க முடியும். ஆனா நாங்கள் யாருடன் பயணிக்க முடியாதுன்றது நாங்க தெளிவா சொல்லிட்டோம். இவர்களோட நாங்கள் பயணிக்க முடியாதுன்றது தெளிவா சொல்லிட்டோம். அதுல எந்த மாற்று கருத்தும் வைக்கலையே. எவ்வளவோ நீங்க பத்திரிகையில போட்டீங்க, இல்ல கூட்டணி பேசிட்டாங்களா வந்துட்டாங்களா, இல்லையே. எல்லா இடத்திலும் நாங்க எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம், ரொம்ப நிதானமாக இருக்கிறோம். இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலையும் எங்க இந்த இடத்துல வேற யாராக இருந்தாலும் அவங்க போய் ஒரு 40-50 சீட்டை வாங்கிட்டு ஒரு 10 அமைச்சரை வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. அது எந்த இடத்துலயும் இந்த சர்க்கிளும் இல்லை. ரொம்ப தெளிவா நிதானமா தான் பயணிச்சுட்டு இருக்கோம். இல்ல அதான் பாவம் அண்ணன் வந்து என்னைக்கு திமுகவோட போனாரோ அன்னைக்கே அவருடைய தனித்துவத்தை இழந்து விட்டார். இந்நேரம் ஒரு மிகப்பெரிய ஒரு தலித் மக்களுடைய ஒரு பெரிய ரெப்ரஸன்டேட்டிவ் இருந்தவர் இருக்க வேண்டியவர் இன்னைக்கு என்னைக்கு போய் திமுகவோட சேர்ந்தாரோ அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க தான் சொன்னேன், போன வருஷம் எங்களுடைய தலைவருடைய புக் ரிலீஸ் அம்பேத்கர் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன், அதுக்கு அவர் வரணும்னு அவர் சரின்னு சொல்லி அவர் வர்றேன்னு சொல்லி எல்லாம் முடிவான பிறகு திமுக சொன்ன ஒரு வார்த்தைக்காக பயந்துகிட்டு வராம இருந்தார். சோ அதுவே அவருக்கு தெரியும் இவர் ஏன் தமிழக அரசியலுக்குள்ள வர வேணாம்னு நினைக்கிறாங்க. அவர் எம்பியா மட்டும் நீங்க இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய அறிவாலயம். அறிவாலயம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு செய்யறாரு. தனியாக திமுகவோட கூட்டணி இருக்கவங்க தனியாக முடிவெடுக்கும் அந்த உரிமையை இழந்து விடுவார்கள். அதனாலதான் திமுகவோட இருக்கவங்க எல்லாருமே திமுகவோட கிளைக்கழகமா தான் இருக்கணுமே தவிர அவங்க யாரும் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவுகளும் எடுக்க முடியாது. அங்க யாரு என்ன சீட்டு வாங்கணும்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. யாருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க முடிவு பண்றதும் திமுக தான் இருக்கும். சோ அதனாலதான் அவருடைய தனித்துவத்தை இழந்து கொண்டே வருகிறார். இனி இதுக்கு மேல அவருக்கு ஒரு அரசியல் வாழ்க்கை இருக்கும், அது காலம் தான் பதில் சொல்லுவோம். விஜய் போட்டியிடுற தொகுதியில 2 ஜோசப் 2 விஜய் தான் என்ன வேணாலும் பண்ணட்டும், இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. இது மாதிரியான அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் நாங்க 2 அஃபிடவிட்டும் கொடுத்தோம். ஏன்னா அதுல என்னென்ன விடுபட்டுச்சோம். ஏன்னா அவங்க ஒரு கேஸ் எங்க மேல தலைவர் மேல ஃபைல் பண்ணி அந்த கேஸையும் ஹைட் பண்ணி வச்சிருந்தாங்க. அது பெரம்பலூர்ல தவறான ஒரு கேஸ் ஒரு நபர் கொடுத்த கேஸை போட்டு அதையும் ஹைட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு தான் 2 கொடுத்தோம். இது என்ன வேணாலும் பண்ணட்டும், மக்கள் தெளிவா இருக்காங்க. இந்த விசில் சின்னத்துக்கு போகணுன்றதுல தெளிவா இருக்காங்க. அதுல மாற்று கருத்து வேற ஏதோ இருக்கா? இல்ல நான் இப்ப வரதுக்கு முன்னாடி தான் செக் பண்ணேன், எடுத்தாச்சு. இல்ல நான் இப்பதான் செக் பண்ணேன். இப்பதான் ஸ்க்ரூட்னி எல்லாம் முடிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நான் திரும்பவும் செக் பண்ணிட்டு சொல்றேன். சரி, நன்றி.